சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து மக்கள் மத்தியில் அரசு மருத்துவமனை மீது எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனையின் தரம் தெரியுமா? வியக்க வைக்கும் தகவல்களுடன் வருகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவம் மக்களை அச்சமடைய வைத்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவ சங்கங்கள் சார்பாக போராட்டம் நடைபெற்றது. அரசு மருத்துவமனைகளில் சிசிடிவி கேமரா, டேக் முறை, புறக்காவல் நிலையங்கள், தடுப்புகள், இருள் சூழ்ந்த இடங்களில் விளக்குகள் அமைத்தல் உள்ளிட்ட 10 கோரிக்கைகள் போராட்டத்தின் போது முன்வைக்கப்பட்டன. சமூக சமத்துவத்திற்கான மருத்துவ சங்க தலைவர் ரவீந்திரநாத் மருத்துவத்துறைக்கான பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். அறிவியலுக்கு புறம்பான செயலை செய்கிறாங்க. அது வெறும் அறிவியலுக்கு புறம்பானது இல்லை, மனித குலத்துக்கு எதிரான ஒரு செயல் அது. அப்போ அப்படிப்பட்ட பிரச்சாரங்களை வலைதளங்களை சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் மக்கள் பார்க்குறப்ப அதை நம்புகிறாங்க. ஒவ்வொரு மருந்துக்கும் சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்தே கிடையாது. அப்போ அவ்வாறு இருக்கின்ற பொழுது சைடு எஃபெக்ட் வருகின்ற பொழுது அதை மருத்துவர் சொல்கிறாங்க. சில சைடு எஃபெக்ட்கள் நம்ம சிகிச்சையில் வழங்க முடியும். அப்போ அதெல்லாம் சொல்லி தான் சிகிச்சை வழங்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி வரக்கூடியதை வந்துட்டு அது சைடு எஃபெக்ட்னால வந்துருச்சுன்னா சொல்லி தவறான கருத்தை பரப்புறப்ப மக்கள் நம்பக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. மருத்துவ அறிவியல் பற்றி சரியான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் தமிழ்நாடு அரசு கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய கருத்து. அதுபோல் அரசு மருத்துவமனையில் பல்வேறு சிறப்பான சிகிச்சையெல்லாம் வழங்கப்படுகிறது. அப்போ இதை பற்றிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் அரசாங்கம் கொண்டு வரணும், அது செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம் ஒரு புறம், அதிகரித்து வரும் புதிய நோய்கள் மற்றொரு புறம் என மாறி வரக்கூடிய சூழலில் தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்பையும் அரசு மேம்படுத்தி வருகிறது. அரசு மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் இதுபோன்ற சம்பவங்கள் மூலம் மருத்துவர்கள் மீது மட்டுமல்ல, அரசு மருத்துவமனைகள் மீதும் பொதுமக்களுக்கு தவறான எண்ணங்கள் தோன்றும் அளவில் இருக்கிறது. இரவு பகல் மழை வெயில் என்று கூட பாராமல் மருத்துவர்கள் அயராது உழைத்தாலும் இது போன்ற ஒரு சில சம்பவங்களால் தான் மருத்துவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போகிறது எனவும் சமூக ஊடகங்களில் மருத்துவர்களின் மீது தற்போது தொடர்ச்சியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இவை அனைத்தும் நல்ல மருத்துவர்களின் மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் கருத்துக்களாக இருக்கும் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஒரு சில அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சிகிச்சைக்காக வரக்கூடிய நோயாளிகளை அலட்சியத்தோடு நடத்துவதால் ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்கும் கெட்ட பெயர் ஏற்படுவதாக பேச்சுகள் எழுந்து வருகிறது. ஆமாம், பாதிப்பு என்ன செய்யுது, எவ்வளோ கஷ்டம்னு பாருங்களா. மக்களுக்கு, பொதுமக்களுக்கு தான் கஷ்டம். இது சும்மாயே நிர்வாகம் அப்படி இப்படிங்குவாங்க. இது வேறு இப்படி வருதுன்னா அவங்களுக்கு அதுதான் சாக்குன்ட்டு ஒழுங்காக டாக்டர் வரமாட்டாங்கல்ல. ஏன்னா அது கஷ்டம், மக்களுக்கு கஷ்டங்க. தேவையில்லாத ஒரு தவறு நடந்துருது, என்ன செய்யுது. என் பேர் வேலுச்சாமி, தென்காசி மாவட்டம் சங்கரம் கோயிலேருந்து. இன்றைக்கி ஏதோ இப்போ டாக்டர்லாம் ஸ்ட்ரைக்கு, அதனால் இன்றைக்கி மாத்திரை மாதிரி எதுவும் கிடையாது, யார் உள்ள அலவுடு கிடையாதுன்னு வெளியவே நிற்க வச்சிடறாங்க. பாதிப்புன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, ட்ரீட்மெண்ட்டெல்லாம் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு சில பேரால் இப்போ அந்த பிரச்சனை, ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு தனிப்பட்ட டாக்டர், இவங்கனால தான் டோட்டலாக தமிழ்நாடுக்குள்ள இந்தியாவிலாங்க இன்றைக்கி ஸ்ட்ரைக் இந்தியாவிலாங்க. இது பொதுமக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு தானே. பொதுமக்கள் எவ்வளோ எல்லா இடங்களும் எத்தனை பேர் ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க, அவ்வளோ திரும்பி விட்டு போகணும். இப்போ நான் எங்கே திருநெல்வேலி போகணும், இன்றைக்கி மாத்திரை வாங்கிட்டு போகணும்னா தான் மாத்திரை இல்லைங்க. நான் இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணி நாளைக்கு தான் மாத்திரை வாங்கணும். என்ன சொல்லியே, ஸ்ட்ரைக்குங்கிறது தேவையில்லாத ஒன்று. அது தப்பு பண்ண நடவடிக்கை எடுக்கலாம், அது ரைட்டு. ஈமை கொடுக்கறதுக்கு வராங்க, இது யார் அதுக்கு எனக்கு அது போன வாட்டி வரும்போது அவர் தான் ஜனம் திட்டக்கூடாதுமான்னு உங்களுக்கு என்ன வேணும் கேட்டு எழுதிக்க எங்களை அனுப்புவார். கொடுத்து சேர்க்கவே மாட்டார். அவர் நல்ல குணம் அவருக்கு, எந்த இதுவும் ஆரசாலாம் பேசவே மாட்டார், யாருக்கிட்டையும் கோபமாக பேசவே மாட்டார். கூப்பிட்டு எங்களுக்கு எழுதி கொடுப்பார். அது எது ஒன்று இது பண்ணாலும் நல்லா பார்த்து அனுப்புவார். இது ரொம்ப தப்பு தான். இது என்ன, ஒரு சில பேர் ரொம்ப எமர்ஜென்சி கேஸ்லாம் வரும், அதெல்லாம் பார்க்குறது யார்? அப்போது அதுக்கு தனியாக டாக்டரை போட்டுட்டு இவங்க இது பண்ணால் பரவாயில்ல. ஓகேங்களா? பல லட்சம் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும் நோய்களுக்கு அரசு மருத்துவமனையில் அதே மருந்து இலவசமாக வழங்கப்படுவதால் ஏழை எளிய மக்கள் மிகுந்த பயன் பெற்று வருகின்றனர்.
இருந்தாலும் ஒரு சில மருத்துவமனைகளில் மருத்துவர்களின் பற்றாக்குறையின் காரணமாக மருத்துவர்களுக்கு பணிச்சுமை இருப்பதையும் மறுத்துவிட முடியாது. இதனை சரி செய்ய அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. உண்மையாகவே சில மருத்துவர்கள் தவறானவர்கள் இருக்கலாம், சில பேர் இருக்கலாம். ஆனால் எல்லா மருத்துவர்களும் தவறானவர்கள் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. அவங்களால தான் இன்றைக்கி இந்த கட்டமைப்பே நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க மீதான பணிச்சுமை இருக்குல்ல, இது யார் பொருட்படுத்தியிருக்கணும்? அரசு பொருட்படுத்தியிருக்கணும். மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் நேரடியாக இன்றைக்கி நினச்சா கூட மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ப்ளேஸ் பண்ணக்கூடியதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஏன் அவர் பண்ணலைன்னு தெரியல. ஆண்டு வாரியாக எம்ஆர்பியில் எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் இருந்தது, எவ்வளோ ஃபில்லப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதுமே நிறைய இடைவெளிகள் இருக்குது. தரவுகள் எதுவும் பொது வெளியில் இல்லை. வெளியிட்ட தகவல்களே நிறைய முரண்பாடுகளாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தமிழ்நாடு அரசு இந்த பொறுப்பை உணர்ந்து, உண்மையாகவே இப்போ முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் விசாரணை பண்ணுறோன்னு இருக்காங்க. அப்போ விசாரணையை வெளிப்படையாக காமிங்க. மருத்துவர்களின் பணி மகத்தான பணியாக இருப்பினும் ஒரு சில இடங்களில் தவறுகள் நடக்கிறது. அதே நேரம் தனிப்பட்ட காரணங்களுக்காக பொதுமக்கள் உயிரை காக்கும் மருத்துவர்களின் உயிரை எடுக்கும் அளவுக்கு வன்முறையில் இறக்கக்கூடாது என்பது பலரது கருத்தாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் மற்றும் சரவணனுடன் செய்தியாளர் செலீனா.